ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் த கிங் ஆஃப் ஃபரோட சாப்டர் 26 to 27 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, தொண்ணு பேசுகிறோம்ல, சாப்டருக்குள்ளே போயிருந்தா சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே மொத்தமாக சேர்ந்து எல்லா பேரும் சினியாவுக்கு தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த டீமோட கேப்டனும் ஹீரோ கிட்ட இப்போ இருக்கிற இந்த முறியுமே அயன் சாக்ரிஃபைஸ் அசோசியேஷன் கீழே தான் வரும், இனிமேல் அந்த அசோசியேஷனை யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஹீரோவும் அதை பற்றி கேட்டுட்டு, அயன் சாக்ரிஃபைஸ் அசோசியேஷனா, இதை பற்றி எனக்கு தெரியாதே. அவனும் இதெல்லாம் கேட்டுட்டு ஆச்சரியத்தோட, என்னது அயன் சாக்ரிஃபைஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஹீரோ அதை பற்றி சொல்கிறான். நான் தலைநகரத்துக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கேன். அதனால தான் எனக்கு இதை பற்றின தெரியாது. அந்தாலும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 9 ஜென்ரல்ஸ், 5 டிராகன் லீக், லயன் லீக், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அயன் சாக்ரிஃபைஸை உருவாக்குனாங்க. இதை பற்றி நான் ஹீரோ கேட்டுட்டு, அப்போனா அந்த டீம் லீடர்ஸ்னா சக்தி வாய்ந்தவங்களான்னு கேட்க, இந்த 2 லீக் இருக்கே, இந்த 2 லீகோட தலைவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டானவங்க. அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்டானவங்க. இந்த உலகத்தில் அவங்கள பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் கைஸ், இப்போ இவங்கள பற்றி சொல்ல போகிறாங்களே, இவங்க எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்டான ஆள்னா, நம்ம ஹீரோவோட மாஸ்டர் அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க. அதில் ஒரு ஆள் தான் இப்போ காட்டுற இந்த ஆள். இவர் ஃபயர் மவுண்டனில் வாழ்கிற சயண்ட் உன்யோப்ஜா. இவர் தலைநகரத்தை சுற்றி 9 சிட்டிஸை ஆண்டுக்கிட்டு வராராம். இப்போ இன்னொரு ஆள் காட்டுறாங்களே, ஃபயராலே ஆள் கொழுந்து விட்டு எறிகிறாருல, இவர் தான் 5 டிராகன் லீகோட தலைவர். இவர் ஃபிஸ்ட் செயின்ட்டு. இந்த ஆளோட பேர் என்னோட வாய்க்குள்ளேயே வரவே இல்லை. ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன், யுவான் போ. இதுதான் இந்த ஆளோட நேமு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காமிச்ச இந்த 2 பேரும் தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களாம். ஆனால் இந்த பயபக்கிகளுக்கு தெரியாது, நம்ம ஹீரோவோட மாஸ்டர் இவங்களுக்கு மேலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆள். அதுக்கடுத்து இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இந்த ஆள் இந்த 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். இவனும் சும்மா கிடையாது, இவனும் அந்த 2 பேர் மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் தானா. இவன் வாளில் சண்டை போடுறதுல பேர் போனவனா. இவனோட நேம் சியோல் மூ சியோக். இந்த ஆள் லயன் லீக்கை வழி நடத்திக்கிட்டு வரவன், அந்த டீமோட கேப்டன். இப்போதைக்கு இந்த முரீம்லேயே இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க. இவங்களுக்கு அழிவே கிடையாது அப்படின்னா இந்த ஆள் பில்டப் கொடுத்துக்கிட்டு நடக்க, ஹீரோவும் அதை நான் பார்த்துட்டு, என்னது அழியாதவங்களா, ஸ்ட்ராங்கஸ்டானவங்களும்மா. அது மட்டும் இல்லாமல் என்னோட மாஸ்டர் ஏற்கனவே இவங்களை பற்றி நான் சொல்லியிருக்காரு. இவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டாக இருந்த ஆளுங்களை இந்த ஆள் போட்டு தள்ளியிருக்காரு போல். இதை பற்றி தான் ஹீரோட்ட இந்த ஆள் சொல்லியிருக்காரு. ஹீரோவும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் இவங்களாம் ஃபைட் பண்ணால் நம்ம மாஸ்டர் ஜெயிப்பாரா? இல்லை, இதை பற்றி நான் யோசிக்கக்கூடாது. அவங்க கூட நான் ஃபைட் பண்ணால் நான் வெற்றி பெறுவேனா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி ஹீரோவும் அதை பற்றி நான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ போல் ஹீரோவுக்கு ஒரு வாசனை வரும். என்னது, இரத்த வாசனையா? அப்போ போல் முன்னாடி ஒரு ஆள் டீம் கேப்டன்கிட்ட, முன்னாடி நிறையா செத்துப்போன புணங்கள்லாம் இருக்குது. இவங்க முன்னாடி போயிட்டு அந்த புணத்தை போயிட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு பாதி பேர் இவங்க மோயின் ஃபேமிலி மாதிரி தெரியுறாங்க. இன்னும் மற்ற ஆளுங்க நான் யாருன்னு தெரியல, என்ன இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி அந்த பணத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ போல் அதில் இருக்கிற பணத்தை நல்லா உத்து பார்த்ததுன்னு தெரியுது, அவங்க டேரியம் கிராமத்தை சேர்த்தவங்க. அதுக்குள்ளே போருக்கு எல்லா பேரும் தயாராகிட்டாங்களா, இப்படி ஃபைட் பண்ணி செத்து போய் கிடக்குறாங்களே. ஹீரோவும் அங்கே உள்ள பணத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ போல் டீம் கேப்டனும் இங்கே நடந்ததுன்னா பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு நமக்கும் நடந்துட போகுதுன்னு சொல்லி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சிட்டிக்கு போக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே இவங்க எல்லா பேரும் சேஃபாக சின்னியாவுக்கு வந்துடுவாங்க. அங்கே ஹீரோவும் வந்த பிறப்பு ஹீரோ அவங்க எல்லா பேர்த்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்களும் அதை நான் கேட்டுட்டு, இனிமேல் நீங்கள் போக போகிற பாதையில் சேஃபாக போங்க, இப்பயும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எங்களை அங்கே தங்க வச்சு இங்கே கூட்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிறாங்க. அப்போ போல் அந்த டீம் கேப்டன் ஹீரோ கிட்ட, நான் உங்கள் கூட ஒரு பெக்கு சரக்கு போடலான்னு பார்த்தேன், ஆனால் என்ன துரதிர்ஷ்டமாக இப்படி நடந்து போச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் நம்ம சந்திச்சா கண்டிப்பாக நம்ம ஒரு பெக்கு சரக்கு போடணும் சரியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு குட்டி ஸ்மைலை போட்டுட்டு, கண்டிப்பாக அடுத்த தடவை பார்த்தா 2 பேரும் சரக்கு அடிக்க போவோம் அப்படின்னு சொல்கிறதோட அங்கேருந்து அந்த ஆளுங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க போன பிறப்பு அங்கேயும் குரங்கு மாதிரி தாவி ஒரு கொடிக்கு பக்கத்தில் போயிட்டு, இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னா இந்த சிட்டியை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அப்போ போல் கரெக்டாக இவன் காதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும். இவனும் அதை கேட்டனால பின்னாடி திரும்பி பார்ப்பான். அங்கே ஒரு ஆளை போட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு அதை தடுக்கிறதுக்காக போவான். அந்த ஆளும் அந்த பிள்ளைய அடிக்கிறதுக்காக போக, ஹீரோவும் அவன் பக்கத்தில் என்னோட சின்ன பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையா
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண அந்த கட்டையவே ஒரு விரல்லையே சுக்கு சுக்கன்னு உருக்கிடுவான். அதை பண்ணி முடித்த உடனே அவனை அட்டாக் பண்ண 2 பேர்த்துக்கும் மேலே அவனோட விரலை பயன்படுத்தியே 2 பேர்த்தையும் பறக்க விட்டுருவான். பின்னாடி திரும்பிட்டு அந்த குழந்தைகிட்ட நீ நல்லா இருக்கேன்னு கேட்க, அந்த குழந்தையும் ஹீரோட்ட நான் ஓகேன்னு சொல்ல, அப்போ போல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு பிச்சைக்காரன் மேலே இருந்து. அவனும் ஹீரோவை பார்த்துட்டு ஏய் செம்மையாக ஃபைட் பண்ணுறானே, இந்த டெக்னிக்னு யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பா. அப்படியே கீழே ஒரு பிச்சைக்காரன் அடி வாங்கினமே எந்திரிச்சிட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்கள் மேலேயே கை வச்சிருப்பான்னு சொல்லி திரும்ப அட்டாக் பண்ண வருவான். ஹீரோவும் அட்டாக் பண்ண வந்த கையை பிடிச்சிட்டு அவனோட எலக்ட்ரிக் ஷாக்கை பயன்படுத்தி அவனுக்கு பயங்கரமான வலியை கொடுப்பான். அப்போ போல் அங்கே மேலே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த கெல்ட்டு பையன் ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு தம்பி நீ இப்படின்னா பண்ணிக்கிட்டுன்னு வச்சுக்குவேன், இப்போ அடி வாங்கி கிடக்குறாங்க இல்லை ஓன்ட்ட இவங்களோட மற்ற ஆளுங்களும் ஓன்ட்ட கை வைக்கலான்னு சொல்லி வருவாங்க, இது உனக்கு தொந்தரவான ஒரு வேலை தான், அதனால் அவனோட கையை விட்றியாப்பா. ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆளோட கையை விட்டுருவான். இந்த ஆளும் அதெல்லாம் பார்த்துட்டு தம்பி கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேப்பா, சரி நன்றிப்பா. ஹீரோவும் பின்னாடி உள்ள அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோவும் இந்த குழந்தைகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்ட பிறப்பு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம். ஹீரோவும் அதை பற்றினா கேட்டுட்டு சரி உங்கள் அம்மாவை பார்க்க போகலாமான்னு சொல்ல அந்த குழந்தையும் சரின்னு சொல்லியிருக்கோம். அப்படியே அவங்க அம்மாவை பார்க்க போக அப்படியே இந்த சைடில் அந்த பிச்சைக்காரனில் ஒத்தாள் மூத்தவரே ஏன் அந்த ஆளை நீங்கள் விட்டேங்க, அவனா கொல்லாமல் விடக்கூடாது. இதை நான் கேட்டேன். அந்த பெரிய கழட்டு பையனும் என்னது ஏன் விட்டேனா, டேய் அவனை இன்னும் வச்சிருந்தா உங்களை போட்டு தள்ளிட்டு தான் போயிருப்பான், உன்னை நான் காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி நன்றியாரி. அப்படியே அங்கே உள்ள ஒரு பணத்தை போயிட்டு பார்ப்பான். அந்த பணம் வாய் ஃபுல்லாக முறையாக செத்து கிடப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனோட கையை பார்த்தையா, அது பார்க்கவே ரொம்ப மென்மையாக ஒரு பெண்ணோட கை மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கையில் பயன்படுத்தின பவரு அப்படி இல்லை, அது ஒரு மான்ஸ்டரோட பவரு. அப்படியே அந்த பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோட இந்த சாப்டர் முடிவடைகிறது. சரி நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு புது மான்கா எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்னு இருக்கேன். அந்த மான்காவோட ஸ்டோரி லைன் எப்படின்னா, ஹீரோ நம்மளுடைய நார்மல் வேர்ல்டில் தான் இருப்பான். அவனுக்கு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பான். அவன் அந்த நோயாலே இறந்து போயிடுவான். அவன் சாவறதுக்கு முன்னாடி ஒரு கேமை விளாண்டுக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே அவன் செத்த பிறப்பு அந்த கேமுக்குள்ளேயே ரீஎன்கார்னேட் ஆயிடுவான். அவன் ஆன பிறப்பு அந்த வேர்ல்டில் அவன் என்னென்ன பண்ண போகிறானோ அதை பற்றி தான் அந்த ஸ்டோரியில் இருக்கும். சரி இதை பற்றி போடலாமா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி எடுக்கலாமா என்பதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கன்னா